ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நல்ல வேலை, அரசு வேலை, கை நிறைய சம்பளத்தில் வேலை, மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்க விநாயகர் மந்திரம் இன்றே தொடங்குங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். நல்ல விஷயங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் அதை எந்த நாளில் வேணாலும் தொடங்கிக்கலாம். குறிப்பிட்ட நாளில் தான் தொடங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட சில காரியங்களில் குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பான நாட்களில் செய்யும் போது அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக கிடைச்சிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. அதனால் இந்த ஒரு வழிபாட்டை இந்த நாளில் தொடங்கி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு பலன் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏதோ ஒரு சில காரணங்கள்னால இந்த வீடியோவை நீங்கள் இன்னைக்கு பார்க்கல, வேற எப்பயாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த பார்த்த நாளன்னைக்கே நீங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால தான் நம்ம தம்ப்நெயிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய தொடங்குங்கள், அதாவது நீங்கள் என்னைக்கு இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ அந்த நாள்ல இருந்தே நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை தொடங்கிக்கலாம். அதில் தப்பேதும் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தென் மாநிலங்கள், தமிழ்நாட்டில் இல்லை தென் மாநிலங்களில் மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. ஆனால் வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. அந்த வகையில் இப்போ இந்த வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கியிருக்கு. அப்போ செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்குமே விநாயகர் சதுர்த்தி விழா இருக்குதா. அதனால இந்த 10 நாளைக்குள்ள இந்த வீடியோ பார்த்துட்டாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் பார்க்குறீங்க, எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாளில் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திர வழிபாட்டு முறையை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கோ இல்லை உங்களுக்கு எந்த பிடிச்சமான வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு போயிருப்பீங்க. இப்போ ஒரு சிலருக்கு நல்ல படிப்பு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், ஆனால் நல்ல வேலை கிடைச்சிருக்காது. கை நிறைய சம்பளத்தில் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க விநாயகரை எப்படி வழிபடணும், எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடணும், அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க. அதனால பதிவை முழுமையாக பாருங்க. அப்பதான் முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இந்த வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு வெள்ளருக்கன் விநாயகரை வாங்கி வைக்கிறது சிறப்பு. இதை பூஜை அறையில தான் கட்டாயம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்க வீட்டில் இருந்து, அதாவது இப்போ உங்க வீட்டில் ஒரு 5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேபிள் மேலே கூட நீங்க இந்த பிள்ளையாரை வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டோட ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ் மேலே கூட இந்த பிள்ளையாரை நீங்க வச்சுக்கலாம். சின்னதா ஒரு வெள்ளருக்கம் பிள்ளையார் உங்களுக்கு கிடைச்சிட்டா போதும். அதை வாங்கிட்டு வாங்க. தினமுமே காலையில் எழுந்து சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி நின்று நல்ல வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கணும்ன்ற ஆசை மனசில் இருக்கோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லணும். அவ்வளவுதாங்க வழிபாடு. பெருசாக பூஜை புனஸ்காரம் எல்லாம் கிடையாது. காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 9 முறை நீங்கள் அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளருக்கம் பிள்ளையார் முன்னாடி இந்த மந்திரத்தை சொன்னாவே போதும். மன நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் பிள்ளையார் மேலே முழு பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வேலையில் சேர்வதற்கான முயற்சிகளையும் எடுக்கணும். கூடவே இந்த மந்திர வழிபாட்டையும் தொடர்ந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 நாள் சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு எதுவுமே அமையலை அப்படின்ட்டு விடாமல் தொடர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக மாற்றங்கள் நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்ல வேலை, மனதுக்கு பிடித்த வேலை, அரசு வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய பிள்ளையார் மந்திரம். ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக. நான் 3 முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் 9 முறை உச்சாடனம் பண்ணணுங்க. இதில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளருக்கு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளருக்கு அப்படின்றது சூரியனை குறிக்கக்கூடியது. அந்த வெள்ளருக்கில் நாம் பிள்ளையாரை செய்து வைத்து வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை சொல்கிறப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே விலகிடுங்க. எவ்வளவுதான் உங்களுக்கு தடை வந்தாலும் உங்கள் கையை சேர வேண்டிய வேலையை கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு சேர்த்திடும். அதற்கான எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாடு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சூட்சுமத்தையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே பிள்ளையாருக்கு இனிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாராலையும் நினைச்சவுடன் இனிப்பு வைத்து பிள்ளையாருக்கு வழிபாடு செய்ய முடியாது. அதுவும் கொழுக்கட்டை, மோதகம் அப்படின்றது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. மோதக முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு. கையை குவித்து வைத்து கொண்டால் அதுதான் மோதக முத்திரை. 2
2 கைகளையும் ஒன்னா குவித்து வைத்துக்கொண்டு இறைவனிடம் யாசகம் கேட்போம் இல்லையா, அதே மாதிரி வலது உள்ளங்கையை மட்டும் குவித்து வைத்து கொண்டால் அது மோதகத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கைகளை இப்படி குவித்து வைத்துக்கொண்டு விநாயகர்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லும் போது இனிப்பு கொழுக்கட்டையோடு சேர்ந்து மந்திரத்தை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்பிக்கை இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை தொடங்கி பாருங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். விநாயகருடைய பரிபூர்ண அருள் கிடைத்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அவரவர் மனதுக்கு பிடித்த வேலை அமைய வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானிக்கிட்ட நானும் உங்களுக்காக வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.